வேண்டும் என தனது புகாரில் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷியாவில் உள்ள பாலி தீவில் டெஸ்லா அதிபர் எலான் மஸ்கை சந்தித்து இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோவின் அழைப்பின் பேரில் பாலியில் நடைபெறும் 10வது உலக தண்ணீர் மன்றத்தின் 10வது மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ரணில் விக்ரமசிங்க இந்தோனேஷியாவிற்கு சென்றுள்ளார். ஏற்கனவே அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் எக்ஸ் வலைதள நிறுவனங்களின் உரிமையாளரும் உலக பெரும் பணக்காரர்களில் ஒருவருமான எலான் மஸ்கும் வந்துள்ளார். எலான் மஸ்க் இந்தோனேஷியாவில் தனது ஸ்டார்லிங்க் இணையதள மையத்தையும் திறந்து வைத்ததோடு இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த நிலையில் எலான் மஸ்கை சந்தித்த ரணில் விக்ரமசிங்க ஸ்டார்லிங்க் நெட்வொர்க்குடன் இலங்கையை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென்கிழக்கு ஆசியாவில் மலேசியா, பிலிப்பைன்ஸுக்கு பிறகு ஸ்டார்லிங்க் இணையதளம் செயல்படும் 3வது நாடாக இந்தோனேஷியா உள்ளது. செயற்கைக்கோள் இணைய சேவையில் ஆதிக்கம் செலுத்தி வரும் ஸ்டார்லிங்க் சுமார் 7500 செயற்கைக்கோள்களில் சுமார் 60% வைத்திருக்கிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.